வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த இயரில் பிக்கப் ஆகக்கூடிய ஸ்டாக்கு பெரும்பகுதியான காலகட்டங்களில் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ பிரேக் பாயிண்டோட இது வந்து பார்த்தோம்னாக்க போன வருஷம் 2025 பிரேக் பாயிண்ட் ஆனது தான் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இவங்களை அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியேஷன், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டை 1112 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1028ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. அதே மாதிரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புக் வேல்யூ அண்டு ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த 0.3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மோரார்லெஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மூமெண்டம் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் ஒரு ரியாலிட்டி நமக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கிறதுக்கு நிறைய க்ளோசஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ராக்சிமிட்டி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஏ பொறுத்த வரைக்கும் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெக்ட் ஏடிஎம் பார்த்தோம்னா 0.9 வந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிகி ரேங்கிங்கில் 0.8 வந்திருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. லெஸ் தென் 1 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான இதுதான் கொடுக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 0ல் இருக்குது, நெகட்டிவ்ல இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் போன வருஷம் அவங்க கொடுத்துருக்கிறது 26% கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.88ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து போன வருஷம் அவங்க வந்து 26% கொடுத்துருக்குறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த வருஷமும் அதே 26% அப்படின்னு சொன்னாக்க நம்ம அனாலிசிஸில் வந்து R1 அந்த ரேஞ்சை வந்து கவர் பண்ணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 10% to 12% க்ரோத்துக்கான 10% to 11% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 26 to 27 பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 13% கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு 13 to 14% கிட்டக்க 13%, 12 to 13% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 2.6 தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம இவங்களுடைய இதுக்குள்ள வந்து 2026 பிஹேவியரை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். 2025ல ஹை அண்ட் லோ பிஹேவியர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2025ல ஹை வந்து 999 நவம்பர் மாதம் வச்சிருக்கிறான். அதே மாதிரி லோ வந்து 680 மார்ச் மாதம் வச்சிருக்கிறான். இப்போ இந்த ஹையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்ல, போஸ்ட் செப்டம்பர் லேட்டர் பார்ட் ஆஃப் த இயர் தான் பிக்கப் ஆகி உள்ளே வந்திருக்கிற, லாஸ்ட் குவார்ட்டரில் தான் பிக்கப் ஆகி உள்ளே வரா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த கண்டினியூஷனில் 2026க்கான அப்டேட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 935. ஐயா இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இது இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா R1 1092லேருந்து 1189, R2 1229லேருந்து 1254. R1 R2ஓட ஹைட் வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, நேரோவாக இருக்கிறதுனால R2வை மேலே உடைப்பானாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. அப்படி அவன் R2வை உடைச்சு போனான்னாக்க R3ங்கிறது 1411லேருந்து 1508. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு அனாலிசிஸ் பார்ப்போம். அவனோட நிஃப்டி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது போன வருஷம் வந்து 26.7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே பேட்டர்ன் அதே பர்சன்டேஜ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க R1ங்கிறது 27%. இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு 27% அது R1 கொடுக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல R1 R2ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ 1092 மேலே உடைக்க மாட்டாம திணறாங்களோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் யோசனைக்காக இருக்கணும்.
சப்போஸ் மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 1092 கீழே பிரேக் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 1092ங்கிறது நமக்கு வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவன் வந்து கரெக்ஷன் லீட் எடுத்து பிரேக் பாயிண்டான 935 கீழே உடைச்சா ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் கவனத்தில் இருக்கக்கூடியது S1 870, S2 616, S3 551. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க S1ஓடையே அவன் சப்போர்ட் எடுத்து அப்படியே மூவ் ஆகிட்டு ஃபர்தராக போகிறான்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் S1 கீழே உடைச்சு S2ல வந்து அவன் கொண்டு வரான்னாலே போன வருஷத்தான லோவான 680 கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எகெயின் திருப்பி அவன் வந்து கரெக்டிவ் ட்ரெண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிறத கவனத்தில் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான சூழல் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு பிறகு சரியான முடிவு எடுக்கணுங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.